ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அழகான ஏரி இருந்தது. அந்த ஏரியில் பல வகையான மீன்கள் வாழ்ந்தன. அவற்றில் ஒன்று ஒரு பொன்வண்ண மீன். இந்த மீன் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது. ஏரியில் பிற மீன்களுடன் அது மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஏரியில் ஒரு பெரிய வலை வீசப்பட்டது. மீனவர்கள் வலை வீசி ஏரியில் உள்ள மீன்களை பிடிக்க முயன்றனர். மற்ற மீன்கள் மிகவும் பயந்து அங்கும் இங்கும் திக்குமுக்காடின. ஆனால் பொன்வண்ண மீன் பயப்படாமல் அமைதியாக நினைத்தது, இந்த குழப்பத்திலிருந்து எப்படி வெளியேறலாம்? அது வேகமாக நீந்தி வலையிலிருந்து விலகி ஓடிவிட்டது. பிற மீன்களும் அதைப் பார்த்து அதனை பின்தொடர முயன்றன. ஆனால் சில மீன்கள் வலையில் சிக்கிக் கொண்டன. அந்த பொன்வண்ண மீன் வலையில் சிக்கிய மீன்களுக்கு உதவ முயன்றது. அது ஒரு யோசனை செய்தது. மீனவர்கள் வலையை நன்றாக கட்டாமல் வைத்திருந்தனர். மீன் தனது கூர்மையான வாளைப் பயன்படுத்தி வலையை கிழித்துவிட்டது. இந்த செயல் மூலம் எல்லா மீன்களும் சுதந்திரமாக நீந்திப் போனது. மீன்கள் அனைத்தும் சந்தோஷமாக கத்தின. அவை பொன்வண்ண மீனுக்கு நன்றி கூறின. அன்றைய நாளில் இருந்து அந்த பொன்வண்ண மீனை அனைத்து மீன்களும் பெருமையாக நினைத்தன. இந்த கதையின் மூலம் நாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்று அறியலாம். மீன்கள் அனைத்தும் மீண்டும் ஏரியில் திரும்பி மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. ஆனால் பொன்வண்ண மீனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த ஏரியில் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழும் வரை மனிதர்களின் வலையில் சிக்காமல் இருக்க முடியுமா? அதனால் அது ஒரு தீர்மானம் எடுத்தது. ஏரியில் உள்ள மீன்கள் அனைவரையும் கூடி அவற்றை பாதுகாப்பாக வாழத் துணைபுரிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் எனக் கூறியது. முதலில் மீன்கள் குழப்பமாக இருந்தன. ஒரு மீன் இவ்வளவு பெரிய திட்டத்தை எப்படி செய்வது என்று சிலர் கேள்வி கேட்டனர். ஆனால் பொன்வண்ண மீன் தன்னம்பிக்கையுடன், நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து செய்கிறோம் என்றால் என்னுடைய யோசனை செயல்படும் என்றது. அது தொடர்ந்து பேசியது. முதலில் வலையைப் பற்றி நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். வலையின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டால் அதைத் தடுக்க வழி கிடைக்கும். அடுத்து, எப்போதும் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். ஒருவரின் கண்களில் வலையைப் பார்த்தால் உடனே எச்சரிக்க வேண்டும். மற்ற மீன்களும் இதை ஏற்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைக்கு முன்வந்தன. சிலர் வலையின் முன்கூட்டிய சீறல்களை கண்டறிய வல்ல திறமைகளை கற்றுக்கொண்டன. சிலர் நீரின் திசைகளை படித்து எந்த வழிகளில் வலை வீசப்படும் என்பதை புரிந்து கொண்டன. மற்றொரு குழு வலையைப் பற்றிய இடங்களில் சேகரித்து அதனை எப்போது கிழிக்கலாம் என்று திட்டமிட்டது. ஒரு நாள் மீண்டும் மீனவர்கள் வலை வீசினர். ஆனால் இந்த முறை மீன்கள் அமைதியாக இருந்தன. அவற்றின் கூட்டுப்பணி சாத்தியமானது. மீன்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்து வலையிலிருந்து தப்பிச் சென்றன. அப்பொழுது மீனவர்கள் வலையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன்கள் அதனை கொண்டாடி தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொண்டன. அதிலிருந்து அந்த ஏரியில் மீன்கள் ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கின. மீன்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதுமையான பாடம் கிடைத்தது. ஒற்றுமையுடன் இருந்தால் எந்த சிக்கலையும் நாம் வெல்ல முடியும். சுதந்திரமாக வாழ அவர்களுடைய உழைப்பும் திட்டமிடுதலும் அவசியம். அந்த ஏரி மீன்களின் சொந்த உலகமாக மாறியது. அவற்றின் அறிவால் மற்றும் ஒற்றுமையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அழகிய குடியிருப்பாக. அந்த ஏரி மீன்களின் ஒற்றுமையால் அழகானவாக மாறியிருந்தாலும் மீன்கள் ஒரு நாளும் தங்கள் பாதுகாப்பை புறக்கணிக்கவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கு முழுமையாகச் செய்தார்கள். பொன்வண்ண மீன் தற்பொழுது ஏரியின் தலைவராகவும் அறிவுடன் நிறைந்த வழிகாட்டியாகவும் இருந்தது. ஆனால் மீன்கள் வாழ்க்கையில் புதிய சவால்களை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தன. ஒரு நாள் ஏரிக்கு வெளியே இருந்து ஒரு பெரிய கொடிய மீன் ஏரிக்குள் வந்தது. அது மிகவும் பெரியது. அதற்கு கூர்மையான பற்கள், திமிரான தோரணம் மற்றும் மற்ற மீன்களை அடக்கி ஆட்சி செய்யும் வெறியுடன் இருந்தது. அது வந்து, இந்த ஏரி இனி என் ஆட்சிக்குள் இருக்கும். நீங்கள் எல்லாம் எனக்கு உணவாக மாற வேண்டும் என்று மிரட்டியது. மீன்கள் மிகவும் பயந்துவிட்டன. ஆனால் பொன்வண்ண மீன் அமைதியுடன் அந்த பெரிய மீனை எதிர்கொண்டது. இந்த ஏரி எங்கள் வீடு. எங்களை அடக்க முடியாது. நாம் ஒற்றுமையாக இருக்கும்பொழுது எந்த எதிரியையும் எதிர்கொள்ள முடியும் என்றது. பெரிய மீன் சிரித்தது. நீங்கள் சிறிய மீன்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டு வெறி செய்தது. ஆனால் அந்த வெறியின் பின்னால் அது மீன்களின் ஒற்றுமையைக் கண்டு குழம்பியிருந்தது. பொன்வண்ண மீன் மீதமிருந்த மீன்களுடன் ஒரு திட்டத்தை வடிவமைத்தது. அதற்குள் பெரிய மீனைத் தாக்க நேரடியாக முயல முடியாது என்பதால் ஒரு வலுப்பட்ட திட்டம் தேவைப்பட்டது. மீன்கள் அனைத்தும் கூட்டமாக ஒன்று சேர்ந்து பெரிய மீனை திசை திருப்பியன. சிலர் அதனை கவர்ந்தனர். சிலர் அதன் பின்னால் மூடி வந்தனர். பொன்வண்ண மீன் ஒரு சிறிய பாறையின் பின்னால் காத்து நின்றது. பெரிய மீன் பாறைக்கு நெருங்கியதும்
மீன்கள் ஒற்றுமையுடன் அதனை திசை திருப்பின. பெரிய மீன்பாறைக்கு மோதிக்கொண்டு தன்னுடைய கூர்மையான பற்களை இழந்தது. அதனால் அது வேறு வழியின்றி ஏரியை விட்டு சென்று விட்டது. மீன்கள் சந்தோஷமாக கத்தின. நாம் ஒன்றுபட்டால் எந்தவிதமான ஆபத்தையும் எதிர்கொள்ளலாம் என்றனர். அந்த நாளிலிருந்து ஏரியில் உள்ள ஒவ்வொரு மீனும் தங்கள் ஒற்றுமையை மேலும் பலமாக்கியது. பொன்வண்ண மீன் அவர்களுக்கு வழிகாட்டும் தலைவராக இருந்து ஒற்றுமையின் மதிப்பையும் புத்திசாலித்தனத்தின் சக்தியையும் தொடர்ந்து போதித்தது.